ப்ரோ மீன் பிடிச்சி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த வீடியோல தெரியும் நான் எப்படியாப்பட்ட ஒரு மீனவன் சொல்லிட்டு சும்மா சொன்னேன். சோ உங்களுக்கு வேற ஏதாவது டாஸ்க் பண்ணா கமால சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. ஸோ நானும் நீங்கள் சொன்ன டாஸ்க் கம்ப்ளீட்லாம் சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துட்டு கடையே போயாச்சு. அங்கே போய்ட்டு வந்து தூண்டில் ஒன்று வாங்கலாம் சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்பரே பையன் வந்து பார்த்தா வச்சிருந்தான். அவன்ட்டு வந்து 2 தூண்டில் இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்து பார்த்தா. ஸோ நானும் சுபாஷ் தமிழ் ஹோட்டல் ஆஜின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பட்டாலுமே கிளம்பணும். அப்புறம் ஒரு வழியாக வந்து நம்ம ஏறி ரீச் பண்ணிட்டோம். ஆனால் சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. நம்ம வந்து பார்த்தா வீட்டிலேருந்து புழு எடுத்துட்டு வரல. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தா வீராஜ் வீரன் சூராஜ் மேலே வந்து பார்த்தா ஸோ கட்டப்பரை எடுத்து பார்த்தா நான் புடுக்கிறேன் சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பில்லு ஒன்று இருக்கும். அந்த புல்லை புடுங்க பார்த்தா கீழே புழு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வண்டி வந்து நான் புடுக்கணும். எனக்கு வந்து பார்த்தா அதில் புழு ஒன்று மட்டும் வந்து பார்த்தா மாட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து எல்லாத்தையும் பிடிக்க பார்த்தா இல்லை எங்குமே வந்து மாட்டல. சுபாஷன் வண்டி பார்த்தா நாங்களும் வண்டி பார்த்தா எங்குமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டு வந்து பாருங்க. ஸோ பக்கத்தில் வந்து வயல்வெளி இருந்துச்சு. அங்கே போய் பிடிக்கலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த வரப்புலாம் வண்டி எடுத்தோம். அங்கே போன இடத்துல என்ன ஆச்சுன்னா பயங்கரமான லாபம். நானும் ஹோட்டலில் தான் ஒன்றும் இதை பாருங்க. இந்த யூஸ் ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்து புழு தான். எங்களுக்கு பயங்கரமான லாபம் கிடச்சிச்சு. ஸோ இதே எடுத்துட்டு போய் மீன் பிடிக்கலாம் சொல்லிட்டு கரெக்டாக எங்கள் எத்தனை மணிக்கு அங்கே மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறோம் வந்து பாருங்க ஒரு 9 நாங்கள் வந்தது 9 தான். அப்போ 9 ஆயிருக்கும். கரெக்டாக 1/2 மணி நேரம் வந்து புழுனோம். அப்புறம் ஹோட்டல் ஒரு தூண்டில் சுபாஷ் ஒரு தூண்டில் சொல்லிட்டு போட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் இருக்கும். எதுவுமே வந்து மாட்டல. ஸோ அதனால் நான் மட்டும் வந்து சுபாஷ் தூண்டில் வாங்கி அண்ணா சைடு வந்து போட்டு பார்த்தேன். ஸோ கிளம்பலான்ற டைம்ல வந்து ஒரு மீன் மட்டும் வந்து மாட்டுச்சு. ஸோ அந்த ஒரு மீன் பிடிச்சது நான் சந்தோஷப்படணும் இல்லையா, சுபாஷோட சந்தோஷம் லெவலில் வந்து ஹை ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு டான்ஸ் ஆட நீங்களே பாருங்களேன். அந்த ஒரு மீன் பிடிச்சிக்க வந்து பாருங்க கடவுள் நம்ம பக்கம் கணத்திருப்பாரு ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வெறும் மீனா பிடிச்சி தரலாம். ஒரு 15 மீன் வந்து பாருங்க ஒரு கொஞ்ச நேரத்தில் பிடிச்சி 1/2 மணி நேரத்தில் பிடிச்சிட்டேன். ஸோ இதோ பாருங்க எவ்வளவு பெரிய மீன் சொல்லிட்டு இது பார்த்தோன்னே பாருங்க எல்லாம் மெர்சலேட்டாக எவ்வளவு பெரிய மீன் எப்படி அணி பிடிச்ச சொல்லிட்டு இதை பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்றப்போ பாருங்க ஒரு துக்கமான விஷயமா நடந்துச்சு. அது என்னன்னா முக்கிய ஒரு பெரிய மீன் பிடிச்சா அது கரை வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் அது திருப்பி தண்ணியிலே போயிடுச்சு. அப்புறம் வெயில் அதிகமாச்சு. டைம் வந்து பாருங்க ஒன்னாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வரக்கிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு பாருங்க இந்த வானல் ஜூஸ் பசங்களுக்கோசரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பாருங்க. அங்கே வந்து அது வரத்துக்குள்ளே வந்து பாருங்க ஹோட்டல் தமிழ் வந்து பாருங்க அந்த பெறல அது என்ன தெரியல அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 2 தான் பண்ணணும் பாவம். அப்புறம் கிளீன் பண்ண மீனை வந்து பாத்தா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து பாத்தா அந்த மசாலா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மீன்ல வந்து பாத்தா இந்த கீரை எல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் போட்டு வந்து பாத்தா அதுக்கப்புறம் அந்த மசாலா போட்டு அது பேர் என்ன மேரினேட் அது சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு வாயில வரல, அதை விட்டுருங்க. ஸோ அதை ரெடி பண்ணி முடிச்சு வியூ காட்டுற மாதிரி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து தனந்தபுருக்கு வயல் இருக்கா. ஸோ அப்படியே ஆப்போசிட் தான் அந்த இடத்துல ஏரி மூடு இருக்கு. அது மேலே தான் பண்ணோம். அந்த ஆலமரத்து அடியில் தான். ஸோ அவனுக்கு 2 பேர் தான் கஷ்டப்படானுங்க பாவம். அப்புறம் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி ஒருத்தர் இட்டு வந்தோம். அவர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறா சொல்லி நீங்களே பாருங்களேன். உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் கேங்லையுமே அது இது மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அவர் மறக்காம கமலா சொல்லிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மீன் மேரினேட் அது சொன்ன வாயில் வரல அதை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு கல்லு எல்லாம் வச்சு எண்ணெய் ஊத்தாச்சு. அதுவும் நல்லா காஞ்சிச்சு. எந்த அளவுக்கு காஞ்சி சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம் அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்மளோட மாஸ்டர் வந்து தமிழ் தான். இது என்னடா பண்ண ஒலையில வச்சிருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க. தட்டு இல்லை. அதுக்கப்புறம் தட்டு எடுத்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை பாருங்க வியூ பயங்கரமா இருக்கா. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:50 கிட்ட வந்து ஆச்சு ரெடி பண்ண முடிக்கிறதுக்கு. காலை 9 மணிக்கு ஆரம்பிச்சோம். பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மீன் நம்ம கிட்ட வந்துச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்து சொல்லிட்டு